ஹலோ ஆல். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாட் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். இந்த சாட் பண்ணுறதுக்கு முதல்ல ஓமப்பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும். ஹோம்மேட் ஓமப்பொடியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி கடையிலேயே ரொம்ப நல்ல பிராண்டில் நல்லா சுத்தமாக கிடைக்குது. அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வேக வச்ச கொண்டக்கடலை, அது 1 கப் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 கிராம்லேருந்து 150 கிராமு. நான் இன்றைக்கி 4 பேருக்கு ஒரு கப்பு வர்ற மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா, ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் பழுக்காமல் இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது குக்கும்பர், வெள்ளரிக்காவையும் ரொம்ப சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விதையை எடுத்துகிட்டு வெறும் தக்காளியை கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 2.5 டீஸ்பூன் வரைக்கும் நான் அதில் சேர்ப்பேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒவ்வொன்றாவும் அந்த ஓமப்பொடியில் சேர்த்துடலாம். இப்போது சாட் மசாலா சேர்க்குறேன். கடைசியாக தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக நம்ம கிளறி விடணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாட் எப்படி சர்வ் பண்ணணுன்னா, பவுலில் இந்த சாட்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நல்லா பீட் பண்ண தயிரை லைட்டாக அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த அளவு தகுந்தாப்பில் தயிரை விட்டுட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி பவுடரை லைட்டாக தூவி விடணும். சில்லி பவுடர் இல்லாட்டி சாட்டு மசாலா உங்கள் டேஸ்ட்டுக்கு விருப்பப்படி அது மேலே நல்லா தூவி விட்டுட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் ஓமப்பொடியை தூவி விட்டுறணும். அதுக்கும் மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய குயிக்கான ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்கு. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாட்டு. இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.